ராஜா, உங்ககிட்ட ஒரு கேள்வி. there are many characters in Bible. ஓகே அதுல ஒரு 5 நீங்க வந்து டாப் 5 அப்படின்னு சொல்ல முடியுமா? இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு. ஓகே ஃபைன். பைபிள் அநேக கேரக்டர் இருக்காங்க. எல்லா கேரக்டரும் ரொம்ப முக்கியமான கேரக்டர். ஆனா எனக்கு பிடிச்ச ஒரு 5 பேரை நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்வேன். ஃபர்ஸ்ட் அப்போஸ்தலர் பவுல். பவுல் ஏன் முக்கியம் கேட்டா, கிறிஸ்தவ உபதேசத்துடைய அச்சாரம் ஆணிவேர்னு சொல்லிட்டு சொல்லலாம். அவ்வளவு முக்கியமான சத்தியங்கள் எல்லாம் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. அதனால அவர் முக்கியம். இரண்டாவதாக ஆதாம் தான் அந்த உலகத்தின் மனுக்குலத்தின் முதலாவது நபர். அதனால ஆதாம் பத்தி நம்ம தெரிஞ்சு கொள்வது மிக முக்கியம். அடுத்தபடியாக ஆபிரகாம். கடவுள் ரட்சிப்பின் திட்டத்தை இந்த உலகத்துக்கு காண்பிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியினுடைய முதலாவது மனுஷன் அல்லது அந்த கோத்திரத்துக்கு தலைவனா இருந்தவன் ஆபிரகாம். சோ ஆபிரகாம் குறித்து நாம் தெரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். அடுத்தபடியாக கிங் டேவிட். டேவிட்டுடைய வம்சத்துல தான் மெசியா பிறக்க போவார் என்று தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டது. அதனால் டேவிட்டை குறித்து அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். கடைசியாக யோவான் ஸ்நானகன் தான் இயேசு கிறிஸ்துவுக்காக வந்து வழியை ஆயத்தப்படுத்துறார். சோ என்னுடைய பார்வையில இந்த 5 நபர்களும் மிக முக்கியமானவர்கள். இவர்களை குறித்து நாம் தெரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். God bless you.